80 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்கு. வங்கக்கடல்ல டிட்டுவா புயல் குறித்து நம்ம நீண்ட நாட்களா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த புயலுடைய நிலவரம் என்ன, எந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வருகிற நேரங்களில் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதாவது சில சமயங்களில் கனமழையும் சில சமயங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது பதிவாக போகுது. எப்போங்க நமக்கு வந்து ரெட் அலர்ட், அதாவது அந்த அதி கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சீரான மழை தானே வந்துகிட்டு இருக்கு, பெருசா ஒன்றும் மழை வந்த மாதிரி தெரியல, புயலுக்கான அறிகுறி ஒண்ணுமே தெரிலங்க அப்படிலாம் சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பகல் நேரங்களுக்கு அப்புறம் மதிய நேரத்துக்கு பிறகுதான் இந்த புயலுடைய ஆட்டமே நமக்கு இருக்க போகுது. இன்னும் வங்கக்கடல்ல தான் இருக்கு. நமக்கு இன்னும் கரை நெருங்கல, கரை பகுதி இன்னும் தொடல. அதனால இது கரை பகுதியை நெருங்கும் போது நமக்கு வந்து அதீத கனமழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் பொறுத்த வரைக்கும் கடல் பகுதிகளில் 80 கிலோமீட்டர் வேகத்துல பலமான ஒரு சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்கு. கடல்மே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதிகள்லாம் ரொம்ப கடுமையான சீற்றத்தோட காணப்படும். கடல் அலைகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீற்றத்தோட இருக்கும். இந்த புயலானது இன்றைக்கு மாலை நேரத்திலிருந்து படிப்படியாக மழையினுடைய தீவிரம் இன்னும் நமக்கு மோசமாக வாய்ப்பு இருக்கு. நாகப்பட்டினம் மட்டும் இல்ல, வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் இந்த மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். தற்போதைய நிலவரப்படி டிட்டுவா புயல் நாகைக்கு அருகே நிலை கொண்டிருக்கு. சென்னையில் ஏங்க இன்னும் ஃப்ளட்டு வர மாதிரி மழை வரல அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள் நாளைய தினங்களில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது. அதனால நாகைக்கு அருகே இந்த புயல் பொறுத்தவரை நிலை கொண்டிருக்கு. காற்றுடைய வேகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். வங்கக்கடல்ல இருக்கிற வரைக்கும் இந்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பலமாக வீசும். கடல் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். அப்போ இந்த புயல் வந்து வடக்கு திசை நோக்கி நகர நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், அதே மாதிரி செங்கல்பட்டு, சென்னையினுடைய கடலோர பகுதி எல்லா இடங்களுமே நமக்கு வந்து கடல் கொந்தளிப்பாகவும் மிக சீற்றமாகவும் தான் காணப்பட போகுது. நேரம் ஆக ஆக இது தொடர்ந்து வடக்கு திசை நோக்கி நகரும் என்று எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. எப்பொழுது முதல் அதி கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடையை நம்ம பார்க்கலாம். முதலாவது நமக்கு எப்பொழுது அதி கனமழை பதிவாகும் சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேரங்கள் மற்றும் நாள் வித்தியாசப்படும். இப்போ உதாரணமா நீங்க ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்று மாலை, இரவு மற்றும் நாளை அதிகாலை வரைக்கும் அதி கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதன் பிறகு மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இதுவே நீங்க விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நள்ளிரவில் தான் நமக்கு மழையே ஆரம்பிக்கும். நள்ளிரவில் மழை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் மற்றும் மாலை நேரங்கள் வரைக்கும் மழை நீடிக்க வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மற்றும் இரவு நேரங்கள் வரைக்குமே கூட நமக்கு மழை நீடிக்கலாம். அதனால ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த நேரங்கள் வித்தியாசப்படும். பெய்ய வேண்டிய மழை கண்டிப்பாக இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் இந்த புயல் பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளே தமிழ்நாட்டை விட்டு நமக்கு வந்து சீக்கிரமாக விலகி போயிடும். ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் தான் நமக்கு மழை பொழிவு. அதன் பிறகு திங்கட்கிழமை காலையிலேருந்து இயல்பு நிலை அப்படிங்கிறது நமக்கு திரும்பிடும். அப்போது சனிக்கிழமையான இன்று வந்து டெல்டா மாவட்டங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். சூறாவளி காற்றுமே வீசும். முன்னெச்சரிக்கை காரணமாக மின் தடைகள் வந்து ஏற்படலாம். நாகப்பட்டினத்தில், அதே மாதிரி தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறையில் மழை பொறுத்த வரைக்கும் நாளை வரை நமக்கு நீடிக்க போகுது. டெல்டா மாவட்டத்தில் நாளை காலை வரை மழை நீடிக்கும். மற்ற கடலோர மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில், குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டத்தில் ஆங்காங்கே பரவலாக நமக்கு மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும். இடைவிடாத கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்று முதல் நமக்கு மழையினுடைய வாய்ப்புகள் பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்கும். மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக எதிர்பார்க்கிறோம். அப்போ தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதீத கனமழையும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். இன்று மாலை தொடங்கி நாளை மதியம் வரை
டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அப்போ இன்றும் நாளையும் தமிழக கடலோர மாவட்டங்களில் அதி கனமழையானது இருக்கும். 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு, அதுதான் நம்ம மீண்டுமாய் நம்ம உறுதிப்படுத்துகிறோம். 15லிருந்து 20 சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது நிறைய இடத்துல பதிவாக போகுது. ஏற்கனவே தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் என பல்வேறு பகுதிகளில் மழை பதிவாக இருக்குது. அதில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவின் காரணமாக வீடுகளுக்குள்ள நிறைய இடங்களில் தண்ணீர் புகுந்ததை பார்த்தோம். நிறைய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டங்களில் விடிய விடிய மழை வந்திருக்கு. நிறைய இடங்களில் நிறைய பகுதிகளில் தென் மாவட்டங்களிலும் நிறைய இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டங்கள், நிறைய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் மழையினுடைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றும் நாளையும் தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பதிவாகும். எந்த திசை நோக்கி நகரப் போகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வடக்கு திசை நோக்கி நகரும். பெரும்பாலும் இது செங்கல்பட்டுக்கும் கடலூருக்குமே நடுவுலயே நம்ம பார்த்தீங்கன்னா கரை கடக்க ஆரம்பிச்சிடும். கடலூர் மாவட்டத்தை தாண்டினோடனே இது நிலப்பரப்பை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். எல்லாருமே சென்னையில தான் கரை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சென்னைக்கு முன்பதாகவே இது அந்த நிலப்பரப்பை நோக்கி கொஞ்சம் நகர ஆரம்பிச்சு. செங்கல்பட்டு கிட்ட அந்த மகாபலிபுரம், மதுராந்தகம் இங்கே வரும்போதே அது நிலப்பரப்பை நோக்கி கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிடும். எது எப்படி இருந்தாலும் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை. சென்னையில் விடிய விடிய மழை இருக்குது. அதேமாதிரி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். நிறைய இடங்களில் அதி கனமழை உறுதியாக இருக்குது. 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழையும் எதிர்பார்க்கலாம். நேரம் ஆக ஆக காற்றுடைய வேகம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ரொம்ப உக்கிரமா இருக்காது. காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நேரம் ஆக ஆக குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு காற்றுடைய வேகம் குறையுதோ அந்த அளவுக்கு மழையினுடைய வேகம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா காற்று அதிகமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு மிக கனமழை, அதி கனமழையோட முடிஞ்சிடும். ஆனால் காற்று குறைஞ்சி போச்சு, மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒரே இடத்துலேயே நிறைய இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். குறுகிய நேரத்தில், அதாவது ஒரு கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு 10 சென்டிமீட்டர், ஒரு மணி நேரத்திலேயோ இல்லை 2 மணி நேரத்திலேயோ 10 சென்டிமீட்டர் வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குறுகிய நேரத்திலேயே அதிக மழை கொடுக்கறது இந்த டிட்டுவா புயலினுடைய வேலையாக இருக்கு. அதனால சீரான மழை பொழிவு இப்போ இருந்தாலும் மாலை நேரங்கள், இரவு நேரத்தில் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த டிட்டுவா புயல் கொடுத்துட்டு போக போகுது. சரி, இங்க மழை பதிவானதுக்கு அப்புறம் அப்படியே படிப்படியாக கடலோர மாவட்டங்கள், வட தமிழகத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். உள் மாவட்டங்கள் பாருங்களேன், அந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் நாளைக்கு உங்களுக்கு மிக கனமழை கொட்டி தீர்க்கும். வேலூர், சேலம் மாவட்டங்கள் வரைக்கும், வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் உங்களுக்கு நாளைய தினங்கள் மற்றும் இரவு நேரங்களிலிருந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர் மழை பொழிவு தமிழகத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம். மழை நிறைய இடங்களில் சரிவர மழை பெய்யாத பகுதிகள் நிறைய பகுதிகள் இருக்குது. உள் மாவட்டங்களில் மழை பற்றாக்குறையாக இருக்குது. இந்த டிட்டுவா புயலை நம்பி தான் சென்னை மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் எல்லாருமே இந்த டிட்டுவா புயலை நம்பி தான் இருக்கிறாங்க. ஏன்னா மழையே இந்த புயலால் தான் நமக்கு கிடைக்க போகுது. கடந்த நவம்பர் முதல் 2 வாரங்களில் பெருசாக மழை எதுவும் இல்லை. இந்த புயலை நம்பி தான் வட தமிழ்நாடே இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் போதுமான அளவுக்கு மழை கொடுக்கும். அதிக மழை வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் டைம் கேட்டிருக்காங்க, எந்த டைம்லலாம் நமக்கு மழை வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வானிலை அறிக்கையில் எந்தெந்த டைமில் எப்பப்போ எந்தெந்த மாவட்டத்தில் உங்களுக்கு அதிகான மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். மறக்காமல் அடுத்த வானிலை அறிக்கை ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அதில் உங்களுக்கு நேரங்கள் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். மறக்காமல் அதையும் பார்த்து பயன்பெறுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க. புதுசா பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வருகிற நேரங்கள் மிக மோசமான ஒரு நேரம். இது இப்போதான் நம்ம ஒரு பீக் டைம்னு சொல்லுவாங்க. அந்த உச்சகட்ட நேரம் அப்படிங்கிறது இப்போதான் நம்ம இந்த மாலை நேரங்கள், இரவுல தான் ரொம்ப உக்கிரமாக இருக்கும். மழை ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. நண்பர்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி பாருங்க.